வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நெய் சாதம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்தாச்சு. இதனுடைய அரைக்கிறதுக்காக சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு, வெங்காயம், வெள்ளைப்பூடு இதை போட்டுக்கலாம். இதனுடைய கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி ஓரளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு இதை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பழைய துளசி அரிசி 1 டம்ளருக்கு 1.25 டம்ளருக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளருக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்காக பெருஞ்சீரகம், கடற்பாசி, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, மராட்டி முட்டு, ஏலக்காய், முந்திரி, பிரிஞ்சி இலையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை மசாலா பொருளாக பயன்படுத்துங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு குக்கரையும் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு. இது நல்லா மெல்ட்டான பிறகு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு லேசாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மீதமுள்ள மசாலா பொருட்களையும் மொத்தமாக இதனுடைய போட்டுக்கலாம். இந்த பொருளை போட்டு லேசாக வதக்கின பிறகு நான் 2 டம்ளர் துளசி அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன பூண்டை முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதை லேசாக வதக்கின பிறகு அதுக்கப்புறமும் வெங்காயமும் போட்டுக்கலாம். பெரிய பூண்டு, பெரிய வெங்காயத்தை போடாமல் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 1 டம்ளர் துளசி அரிசிக்கு 5 பச்சை மிளகாய், நான் 2 டம்ளருக்கு 10 பச்சை மிளகாயும் 2 தக்காளியையும், பச்சை மிளகாயை நீல வாக்கிலையும் தக்காளியை பொடிசாகவும் நறுக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதனுடைய கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவு, அதாவது கல்லுப்பை இதனுடைய போட்டுக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். விசிலும் போட தேவையில்லை. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மூடியை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி லேசாக கிண்டி விட்டுக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டுனா ஓரளவு வெந்துருச்சு. ஒரு ஃபில்ட்ரு மூலமாக இந்த தேங்காய் பாலை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வடிகட்டின பிறகு வெறும் தேங்காய் மட்டும்தான் இருக்கும். அந்த தேங்காயையும் ஒரு கரண்டி மூலமாக இந்த மாதிரி அமுக்கி விட்டோம்னா வெறும் சக்கை மட்டும் நமக்கு கிடைக்கும். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பழைய துளசி அரிசி 2 டம்ளர் அளவுக்கு கோபுரமாக அளந்து போட்டாச்சு. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது குக்கரில் தேங்காய் பால் ஊற்றின பிறகு இந்த அரிசியை கழுவ ஆரம்பிங்க. இந்த அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. பழைய அரிசியாக வாங்கினா நமக்கு சாதம் உதிரியாகவும் உபரியாகவும் கிடைக்கும். 2 டம்ளர் துளசி அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் இதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. மிளகாத்தூள் போட தேவையில்லை. பச்சை மிளகாயில் உள்ள அந்த உரப்பே போதுமானது. ஃபுல்லாக அரிசி போட்ட பிறகு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுட்டு மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஃபுல்லாக வச்சுருங்க. ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் வச்சு 4 நிமிஷம் ஆன பிறகு அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சுருங்க. இப்போ விசில் அடங்கின பிறகு மூடி எடுத்துடலாம். இப்போ இதை லேசாக கிண்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு பிரேசன்லேயோ இல்லை ஹாட் பேக்லேயோ இதை திரும்பவும் கொட்டி வச்சுட்டு இதனுடைய லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தேவைப்பட்ட நெய்யும் ஊற்றி எடுத்துருங்க.